கவனிங்க, நம்ம சரீரம் கர்த்தருக்கு உரியது. சரீரம், நீங்க இப்ப நேரம் இல்லை, ஆனா ஒரு வசனம் சொல்லிடுறேன், நீ உன்னுடைய அந்த நோட்பேடில் எழுதிக்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வரைக்கும் நீ என்ன பண்ணிருன்னா படிச்சு வச்சுக்க, நீ புரிஞ்சு வச்சுக்க. அங்க என்ன எழுதி இருக்குன்னா, சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். அப்ப கர்த்தருக்குரிய இந்த சரீரத்தை நான் வேசியின் அவயங்களாய் மாற்றலாமா? என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திரக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாது. நான் இந்த சரீரத்தை இந்த அமைப்புல ஏன் ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, இந்த சரீரம் கர்த்தருக்காக வாழும்படி, கர்த்தருடைய காரியத்தை செய்யும்படி, கர்த்தருக்கு சித்தமானதை ஜான்சன் இந்த சரீர அமைப்புல இருந்து நான் செய்வதற்காகத்தான் இந்த சரீர அமைப்பை எனக்கு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இந்த உடல் அமைப்பை எதுக்கு தான்? கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக பிரயாசப்பட. அப்ப இந்த உடல் அமைப்பே எதுக்குன்னா, ஆண்டவர் எனக்குள்ள தங்கி இருக்க, ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ண, என் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்க, கிறிஸ்துவின் அவயமா இருக்க. அப்ப இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு இல்ல, இந்த சரீரம் ஒழுக்க கேடான காரியத்துக்கு இல்ல, இந்த சரீரம் போதை வஸ்துக்கு இல்ல. புரியுதா தம்பி உனக்கு, தங்கச்சி புரியுதா உனக்கு? இந்த சரீரம் எதுக்கு? பாவ காரியத்துக்கு இல்ல. இந்த சரீர அமைப்பை எனக்கு எதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்னா, நான் அவருக்காக வாழ, அவர் எனக்குள்ள தங்கி இருக்க. உன்னுடைய இந்த உடல் அமைப்பை எதுக்கு ஆண்டவர் உருவாக்கி தந்தார்? பாவ காரியத்துல ஈடுபடல, தேவ திட்டத்தை செய்ய, தேவ சித்தத்துல வாழ, தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ. அததான் பவுல் சொல்றாரு. அப்ப கர்த்தருக்காக வாழ, கர்த்தர் வாசம் பண்ண, கர்த்தர் அசைவாட, கர்த்தர் உலாவ கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை நீ வேசியின் அவயமா மாத்தலாமா? ஒழுக்க கேடான காரியத்துக்கு நீ மாற்றி போடலாமா? ஜாக்கிரதையா இருக்கணும். சில ஆள்னா சொல்லுவாங்க, அங்கிள் நாங்க தொட்டுலாம் பேசுறதே இல்ல அங்கிள், சும்மாதான் என்ன பண்றோம். எப்படி? நான் பைக்கில் எல்லாம் போறது இல்ல அங்கிள், என் பைக்கில் நான் யாரையும் ஏத்துறது இல்ல அங்கிள். எப்படி இருக்கிறோம்? கட்டுப்பாடாதான் இருக்கும் அங்கிள். எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒன்ன நீ திருப்தி படுத்திக்கிறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஒன்ன நீ திருப்திப்படுத்த ஒரு நொடி ஆகாது, ஒரு இமைப்பொழுது ஆகாது. இப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டாங்க. இப்பெல்லாம் ஆன்டி லவ். என்ன லவ்? அங்கிள் மேல லவ். அதுதான் பிரச்சனையே கிடையாது. மற்ற ஆள் தான் என்ன பண்ணிரும், எங்கேயாவது கொண்டு போய் என்ன ஒரு மாதிரி இப்படி, இந்த பூனையும் பால் குடிக்குமா? நீங்களாம் அப்படி கிடையாது. எம்பள ஆமான்னு சொல்லலாம்ல, நீங்களாம் அப்படி கிடையாது. அப்படி இருந்த போன வாட்டி கார்த்திகாமல எனக்கு அப்படி எடுக்க தெரியாது. அதெல்லாம் இன்னைக்கு பிரேக்கப் ஆயிரணும். ஆமென். அதெல்லாம் என்ன ஆயிரணும்? என்ன ஆயிரணும்? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உனக்கு பிரேக்கப் ஆயிரட்டும். கை பிடிச்சி சொல்லு, உனக்கு பிரேக்கப் ஆயிரட்டும். பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஆன்டி லவ், அங்கிள் மேல லவ், இதெல்லாம் என்ன ஆயிட்டும்? பிரேக்கப் ஆயிட்டு. தைரியமா சொல்லு, கையை பிடிச்சு சொல்லு. நான் ஆகாஷ் கையை பிடிச்சு சொல்றேன் பாரு, அந்த மாதிரி சொல்லு. இயேசுவின் நாமத்துல சொல்லு 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 சொல்லு. இயேசுவின் நாமத்துல. கல்யாணம் ஆனாலும் சொல்லிவிடாதீங்க,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் கூட இருப்பதே எதுக்குன்னா, இந்த உலகத்தின் இச்சை, இந்த உலகத்தின் அசுத்தம் என்ன மேற்கொள்ளாம, என்ன ஓவர் கம் பண்ணாம, என்னை வீழ்த்தி விடாம, நான் அதை மேற்கொண்டு அதற்கு விலகி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக கனி தருகிற ஒரு செடியா இருக்க ஆண்டவர் என தெரிந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.